கும்பராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது எதையுமே ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அதை அப்படியே வெளியில சொல்ல மாட்டாங்க. வெளியில சொல்லாம அந்த ரகசியத்தை காப்பாத்துறவங்க இந்த கும்பராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. சரிங்களா? சதய நட்சத்திரம் மிக மிக அற்புதமான நட்சத்திரம். கும்பராசி அப்படின்னாலே கும்பாபிஷேகத்துல கலந்துக்கணும். கும்பாபிஷேகத்துல நீங்க அன்னதானம் கொடுத்து பழகுங்க, அன்னதானம் போட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி எப்பவுமே மேலும் 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 நீங்க வளர்ச்சி படுறதுக்கு நீங்க கும்பாபிஷேகம் பாக்குறது மிக மிக சிறப்பு. எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் நீங்க போயிட்டு வந்துருங்க. கலந்துட்டு வந்து அந்த தீர்த்த தண்ணியில தலையில பட்டுச்சுனாலே உங்க வாழ்க்கையில எப்பவுமே வளர்ச்சி தான், வெற்றி தான் அப்படிங்கறதுதான். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் எதையுமே அகண்டு பேராசையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. இருந்தாலும் நீங்க வந்து அதிகப்படியான பேராசையை அடக்கி ஒரு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது. ஆசைப்படாதீங்க. அதிக ஆசைப்படும் போது அது வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். சரிங்களா? உங்களுடைய 2ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் அவர் வந்து குடும்பத்திலேயே இருக்கிறதுனால குடும்ப உறவுகளிடையே அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகும். அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். போதும் பொறுமையாக இருப்பது மிகவும் முக்கியம். நிதானமான பேச்சுக்களையும் பேசுங்க. கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. எல்லாத்தையும் அரவணைத்து செல்லுங்க. குடும்பம் அதாவது தனவரவு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிய குரு பகவான் பார்ப்பார். அப்போ அதன் பிறகு வந்து பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்ப வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தான் கொடுக்கும். ஒரு ஜீரண கோளாறு, செரிமான பிரச்சனை இந்த மாதிரி கொடுக்கும். கால் வலியும் கொடுக்கும். அவ்வப்போது கால் வந்து பிரச்சனையை கொடுக்கும். கால் வலி, மூட்டு வலி கண்டிப்பாக இருக்கும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. எந்த காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி 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 தான் கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசிக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு பிறகும் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், எதிர்பாராத தனவரவு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க ஏற்கனவே வேலை பார்த்த காசு எனக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வருடம் வந்து அந்த பணம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல 7ல கேது அப்படிங்கும்போது கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரண்டர் ஆயிருங்க அப்படிங்கிறதுதான். அவங்க சொல்றதை நீங்க கேட்டுக்கோங்க, நீங்க சொல்றதை அவங்க கேட்டுக்கணும். அப்படின்னா இருவரும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வது கண்டிப்பாக வேணும். மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் கடுமையாக உழைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். எதிர்பார்த்த மார்க் கிடைக்கும். நீங்க வந்து எதிர்பாராத மார்க்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கவலை வந்து படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதனால நீங்க வந்து உழைப்பு கொடுங்க. கண்டிப்பா எஃபர்ட் போட்டீங்கன்னா அதுக்குரிய ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முயற்சி செய்யணும். முயற்சி செய்ய செய்யதான் உங்களுக்கு காரியம் கைகூடும் அப்படிங்கிறது தான். நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு முயற்சி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே போல 7ல குரு வந்துருமா, 6ல குரு பகவான் உச்சமாக இருக்கும்போது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ கும்பராசி அப்படிங்கும்போது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் முருகனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. சுவாமிமலை முருகனை தரிசனம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஒரு செவ்வாய்க்கிழமையாது அல்லது சனிக்கிழமையில நீங்க சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா அவருக்கு பால விஷயம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா கால் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தினமும் ஒரு அரை மணி நேரமா நடைபயிற்சி மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவிட்டம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சென்று பிரதோஷ நாட்கள்ல வழிபாடு செய்யுங்க. அல்லது மகா சிவராத்திரி அன்னைக்கு அல்லது மாத சிவராத்திரி அன்னைக்கும் நீங்க வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமையும் போகலாம். தஞ்சை பெரிய கோயில் உள்ள பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கறதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு குபேரனோட நட்சத்திரம். வியாழக்கிழமையில குபேர வழிபாடு செய்யணும். குபேரனார் கோயில்லாம் இருக்கு. அந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடும் அப்படிங்கறதுதான். இந்த வருடம் பராபவ வருடம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண பருவத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னா
கண்டிப்பா நீங்க வியாழக்கிழமையில ஒரு குபேரனோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சரிங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.